இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ பேர் இதில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க வீட்டில் வச்சுருக்கீங்களா? வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கும் கையில் துவைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? கிளாத்தோட லைஃப் எப்படி வருது? எது பெட்டராக இருக்குது? மிஷின் ஆட்டோமேட்டிக் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். செமி ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு வந்து அந்த பல்சர் ஸ்பீடில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். டெலிகேட் கிளாத் போட்டிங்கன்னா அப்படியே நூல் எடுத்துகிட்டு வரும். அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டாப் லோடில். அதுலேயும் டேமேஜஸ் இருக்குது. எப்போவுமே இந்த ஹேண்ட் வாஷில் பண்ணுற மாதிரி மிஷினில் துணி லைஃப் வராமல் இருக்கும். என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம கையில் துவைக்கும் போது மல்டி ஆக்ஷன் யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கிளாத்துக்கும். பட் வாஷிங் மிஷின் போனால் 2 ஆக்ஷன் தான். ஒன்று கிளாக் வைஸ் சுற்றும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஓகே, டாப் லோடு செமி ஆட்டோமேட்டிக்னா இப்படி ரொட்டேட் ஆகும். ஃப்ரண்ட் லோடு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் ஆகும். ஓகே, அப்போது இந்த ஐபி வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து டீப் க்ளீன் சீரீஸ்னு பேர் இதுக்கு. வாஷிங்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் துவைச்சாலும் துணி புதுசு மாதிரியே இருக்கும். ஓகே, எவ்வளோ டைம்னா 30 டைம்ஸ் துவைச்சாலும் துணி புதுசு மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த மிஷினோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஓகே, அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து ஏஐ கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மிஷின் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளாத்தை லோட் பண்ணிவிட்டு டிடர்ஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ பவர் எடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டா போது. நம்ம கையில் துவைக்கும் போது காட்டன்னா என்ன செய்வோம், காட்டனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் கொடுப்போம். சிந்தட்டிக்னா சிந்தட்டிக் தகுந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுப்போம். மல்டி ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மிஷின் வந்து ட்ரம் வந்து 9 விதமாக ரொட்டேட் ஆகுங்க. நம்ம போடுற துணி காட்டனா சிந்தட்டிக்கான பேஸ் பண்ணி மல்டி ஆக்ஷன் இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாக்டாக அந்த துணிக்கு என்ன வாஷிங் வேணுமோ அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு துணியும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தண்ணியே இல்லாமல் டிடர்ஜென்ட்டே இல்லாமல் வாஷ் பண்ண முடியுமா? பட் இந்த மிஷினில் நீங்கள் பண்ணிக்கலாம். வித்தவுட் வாட்டர், வித்தவுட் டிடர்ஜென்ட். ஓகே, என்ன மாதிரி கிளாத்னா இப்போ நம்ம எல்லாம் ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டில் மேபி ஏசியில் தானே இருக்கும், பெருசாக அழுக்கு இருக்காதுல்ல. ஓகே, இந்த மாதிரி கிளாத் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து மிஷினுக்குள்ளே போட்டுட்டு இந்த ரெஃப்ரெஷ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இங்கே இருக்குல்ல. இது கொடுத்தா 25 மினிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுனாக்கா, உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து துவைக்கிறது, அலசுறது, புழியறது இதெல்லாம் பண்ணாது. ஓகே, ஒரு லிட்டர் தண்ணி மட்டும் எடுக்கும். அது டப்புக்குள்ளே இருக்கும். ஸ்டீம் மட்டும் ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸ்டீம் என்ன பண்ணுன்னா கிளாத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மை ஃப்ரீ பண்ணும். ஓகே, அது மாதிரி சுருக்கத்தை எடுத்து கொடுத்துரும், ஸ்மெல்லும் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும், எடுத்து அப்படியே போட்டு வந்துடலாம். இப்போ இந்த யூனிஃபார்ம்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறந்து போயிட்டீங்க, கிளாத் துவைக்கல, மழை பெஞ்சிருக்கு, அடுத்த நாள் காலையில் ஒரு மாதிரி அதுவே ப்ரெஷர் ஆகிடும் தானே. இப்போ என்ன செய்யலைன்னா, இந்த ப்ரோக்ராம் இருந்தால் கிளாத்தை உள்ளே போட்டு பவர் எடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா எடுத்து கிளாத்தை போட்டு வந்துட்டே வந்துடலாம். ஓகேங்களா? அப்போது இது இன்னொரு பெனிஃபிட் கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எப்போவுமே துணியை வந்து டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அழுக்கும் போகும், சேர்ந்து துணியோட அந்த டெக்ஸ்சர் கலர் ஷேப்பும் சேர்ந்து போகும். அப்போ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அந்த ஆட் அட்வான்டேஜ் தரும்போது துணி புதுசு மாதிரியே இருக்கும். ஓகே, செலவும் கம்மி. அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃபங்க்ஷன்லாம் போவோம்ல, ஃபங்க்ஷன்லாம் போகும்போது சில்க் சாரீஸு இல்லை ஓவர் கோட்டு போட்டு போகிறோம்னாக்கா சில கிளாத்தை நீங்கள் வந்து தண்ணியில் நினைக்கலாம், சில கிளாத்தை என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. அப்போ ட்ரை வாஷ் போடணும்ல, அதை நீங்கள் இந்த ரெஃப்ரெஷில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் நினைக்க தேவையில்லை, ஸ்டீம் தான் போகும், நீங்கள் எடுத்து மடித்து வச்சுக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. சில கிளாத்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். இப்போது இந்த மஃப்லரு, ஓகேங்களா, ஸ்வெட்ரு, இல்லைனா இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாத்துலேயும் துவைக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு, பெரிய பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கிளாத் ஆல்ரெடி கிளாத் வாஷ் பண்ணிவிட்டேன், ஒரு நாள் மடித்து வச்சுருக்கேன், எடுத்து அப்படியே போட மாட்டேன் அப்படின்னா அந்த கிளாத்து இதில் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராம் வந்து வேறு எந்த பிராண்ட்லேயுமே இப்போதைக்கு இல்லை. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த அழுக்கு அதிகமாக இருந்தால் எப்படி வாஷ் பண்ணுவீங்க? ஹேண்ட் வாஷ் இல்லை மிஷின்லேயே வாஷ் பண்ணும்போது ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது, ஒயிட் ஷர்ட்டாக இருக்குது, இல்லை பெட்ஷீட் இருக்குது, ஓகேங்களா, குழந்தை யூனிஃபார்மாக இருக்குது, அடித்து துவைப்பீங்க. ஓகே, துவைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி சோக்கிங்னு ஒன்று பண்ணுவோம்ல, ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்தால் டிடர்ஜென்ட் போட்டு ஊற வைப்பீங்க. ஓகே, அப்போது நீங்கள் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சோக்கிங்ன்ற ஆப்ஷன் கிடையாது, ஊற வைக்கிறன்ற ஆப்ஷன் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து நார்மலாக நமக்கு வர தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் வார்ம் சோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 18 நிமிஷம் வந்து ஆட் ஆகும். ஓகே, 18 நிமிஷம் ஆட் ஆகும். 18 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த கிளாத் ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமப்படாமல் அழுக்கு ரிமூவ் ஆகிடும். அப்போ ரொம்ப அதிக டைமை சூஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இது புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்வா எனர்ஜி. ஓகே, எப்போவுமே வந்து ஒரு வாஷிங் குவாலிட்டி அப்படின்றது வாட்டர் குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் என்ன மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க? இங்கே என்ன மாதிரி வாட்டர்? ரெண்டுமே இருக்கும். ஓகே, நீங்கள் அப்போ வந்துட்டு நீங்கள் எந்த தண்ணி எடுத்தாலும் அந்த தண்ணியில் வந்துட்டு நல்ல தண்ணின்னு சொன்னாலும் அதில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் மாதிரி சால்ட் இருக்கும், அது கம்மியாக இருக்கும்.
உப்பு தண்ணின்னு சொல்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இதில் வந்து ஆக்வானிக்ஸ் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னு வந்து பிக்சரில் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு சால்ட்டுன்றது தண்ணியில் வந்து இந்த கிறிஸ்டல் ஃபார்மில் தான் இருக்கும். உப்புக்கல் பார்த்துருப்பீங்கல்ல, அது தண்ணியில் கரைஞ்சிருந்தால் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். அது புரோக்கன் ஆகிறதுனால டிடர்ஜென்ட் நல்லா கரையும். ஓகே, அது மாதிரி தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்கேலிங் படியாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கோல்டு வாட்டரை விட ஹாட் வாட்டரில் வாஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, ஹாட் வாட்டரை விட ஸ்டீமில் வாஷிங் நல்லாயிருக்கும். பட் இந்த மிஷினை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரோக்ராமில் ஸ்டீம் எனபிள் பண்ணியிருப்பாங்க. நாட் ஓன்லி 1-2 மட்டும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இதில் பவர் ஸ்டீம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே, பவர் ஸ்டீமு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மிஷின் ஆன் பண்ண உடனே ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். தேவைன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ஸ்டீம் போகும், அழுக்கு லூஸ் பண்ணும், துவைக்கிறது, அலசுறது, புழியிறது. அப்புறம் அந்த புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் உதறுவோம் தானே மிஷினில் பண்ணும். மிஷினில் எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து கிளாத் ஒன்றோட ஒன்று பின்னிட்டு இருக்குமா, அப்போ திரும்பவும் தம்பிள் ஆக்ஷன் நடக்கும். தம்பிள் ஆக்ஷன் நடந்து அந்த கிளாத்தை வந்து ஒன்றோட ஒன்று பிரியும். அதில் வந்து அந்த சுருக்கம் ரிமூவ் ஆகும். திரும்ப ஸ்டீம் அதில் போகும்போது சுருக்கமே இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அயன் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த விஷயமும் உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு. இதில் நிறைய விஷயம் வந்து பேட்டரேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இது கஸ்டமர் வந்து விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைஃபை எனபிள் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கஸ்டமர் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு வைஃபைலாம் வேணாம்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. வைஃபைன்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மிஷின் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, இதை வந்து டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அது வேணான்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னாக்கா ஃபியூச்சரில் ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஏதாவது புதுசாக ஒரு ஃபீச்சர் வருது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் வருது அப்படின்னாக்கா சாஃப்ட்வேராக மிஷினை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணால் போதும், மிஷின் அப்டேட் ஆகிடும். ஓகே, இது வந்து கஸ்டமர் ஈஸியாக புரியும். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு ஏதாவது பிரச்சனை வருதுனாக்கா நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் பார்த்துக்க முடியும். ஏன்னா எரர் கோட் மட்டும் தான் காமிக்குது அப்படின்னு இதில் எரர் கோட் தானே காமிக்கும். அதில்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கைட் பண்ணும். இப்போ தண்ணி உள்ளே வரல, செக் பண்ணுங்கள், இன்லெட்டை செக் பண்ணுங்கள், இல்லை அவுட்லெட்டை செக் பண்ணுங்கள், அந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதிலே வந்து ஒரு வேளை நம்மளால் சரி பண்ண முடியல, நீங்கள் கால் ரேசர் பண்ணி கூட அதை ட்ராக்கும் பண்ணிக்க முடியும். அது வந்து உங்களுக்கு இதில் பெனிஃபிட்டு. அதே மாதிரி இப்போது நான் சில கஸ்டமர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக காட்டன்னா நான் காட்டில் தான் போடுவேன். ஓகே, இங்கே காட்டன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, காட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. எவ்வளோ டைம் காமிக்குது? நேஸ் 2 hours காமிக்குதா? என் துணி காட்டன் தான். ஓகே, ஆனால் அது வந்து அழுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஏன் 2 hours வாஷ் பண்ணணும்? தேவையில்லை தானே. நான் பிரித்து தான் போடுறேன், எனக்கு காட்டன் கிளாத் தான், ஆனால் அழுக்கு இல்லை, 2 hours எனக்கு வாஷ் பண்ண வேணாம் அப்படின்னாக்க கஸ்டமர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இதில் வந்து டைம் சேவர் ஆப்ஷன் இருக்குல்ல, நான் மாற்றிட்டேன்னா இல்லை. ஸோ டைம் சேவர் ஆப்ஷன் கொடுத்தா டைம் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இந்த டைம் ரெடியூஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வாஷிங் டைம் இருக்குல்ல, அது மட்டும் தான் ரெடியூஸ் ஆகும். இப்போ ஒரு 1 hour ப்ரோக்ராம்னாக்கா இல்லை 40 நிமிஷம் பக்கம் துவைக்கும். அலசறது புளியரும் சேர்ந்து 20-22 நிமிஷமாக தான் இருக்கும். அந்த 40 minutesல 50% டைமை குறைச்சிக்கும். ஸோ தேவைன்னா கஸ்டமர் குறைச்சி வாஷ் பண்ணிக்க முடியும். டைம் சேவர் ஆப்ஷன் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்குது. லாக் ஆகிடுச்ச டோரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏதோ ஒரு கிளாத்தை மறந்துட்டேன், இல்லை வந்து ஏதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளை உள்ளே வச்சு போட்டேன் அப்படின்னாக்க ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பாஸ் பண்ணால் டோர் லாக் ரிலீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து துணியை போடுறதோ எடுக்கிறதோ எடுத்துக்கலாம். அப்போ தண்ணி வெளில வந்துடாது அப்படின்னாக்க இதில் ட்ரம் இருக்குல்ல, இந்த ட்ரம்மு. ஓகே, ட்ரம்முக்கு கீழே டப்பு இருக்கும். டப்பு இது வரைக்கும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் இது. ஓகேங்களா? அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னாக்க துவைக்கும் போது நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போட்டு சூஸ் பண்ணுற வாஷிங் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி துணியை போடுறதோ எடுக்கிறதோ நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு வேளை கரண்ட்டு போயிடுச்சு. ஓகே, கரண்ட் போயிடுச்சு, குழந்தை யூனிஃபார்ம் உள்ளே போட்டிருக்கேன், மேபி ஏதோ ஒரு கிளாத் போட்டிருக்கேன், நான் வெளில எடுக்கணும், ரொம்ப எமர்ஜென்சி, தண்ணி மேலே வந்துருச்சு, திறக்க முடியல அப்படின்னாக்கா ஸோ இந்த இது இருக்குல்ல, எஸ், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னாக்கா தண்ணி எடுத்துகிட்டு பண்ணலாம். இல்லை இமீடியட்டாக ஓப்பன் பண்ணணுனாக்கா இந்த ப்ளக்கை எடுத்திங்கன்னா டோர் உடனே ஓப்பன் ஆகிடும். தண்ணி வெளில இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இமீடியட்டாக கிளாத் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணால் பெஸ்ட்டு வே இது. சரிங்களா? கிளியரா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ மிஷின் வந்து எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா நிறையா கஸ்டமர் வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னுவாங்க. ஆனால் இதில் என்னன்னாக்கா எல்லோரும் ஒரே மாதிரி வாஷிங் ஹேபிட் இருக்காது. சில பேர் வந்து டெய்லி துவைப்பாங்க, சில பேர் வந்துட்டு 2 நாள் ஒரு தடவை துவைப்பாங்க, வீக்லி துவைப்பாங்களா. அப்போது மிஷின் வந்து ஞாபகம் வச்சுக்கும் எத்தனை சைக்கிள் துவைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 40 சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா மிஷினே கைட் பண்ணும், டப் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மல்டிபிள் ஆஃப் 40 சைக்கிளில் இந்த மிஷின் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் அதுக்கடுத்து வந்து வாரண்டி டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குமா? வோல்டேஜ் கரெக்டாக இருக்குமா இல்லை ஃப்ளக்சுவேட் ஆகுமா?
சரி ஓகே. நார்மலாக ஒரு மிஷினில் கம்ப்ளைண்ட் வரதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா பிரச்சனையாகும். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் வச்சுருப்போம் தானே, ஓகே, ரொம்ப லோடு அதிகமாக வந்து ட்ரிப் ஆகிடும் கரெக்டாக. அப்போ எதுக்காக ட்ரிப் லோட் ஆகணுனாக்கா அந்த வீட்டில் உள்ள எல்லா அப்ளையன்ஸஸையும் வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு ட்ரிப்பர் இருக்கும். ரொம்ப கம்மியான வோல்ட் வந்தாலும் ரொம்ப அதிகமான வோல்ட் வந்தாலும் போர்டு மோட்டரை சேஃப்டி பண்ணிட்டும் காமிச்சு கொடுத்துரும். வோல்டேஜ் கம்மியாக வருது அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கூட ட்ரிப்பரை நம்ம போயிட்டு இது பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மிஷினே ரெஸ்யூம் ஆகிக்கும் சரியான கரண்ட் வரும்போது. ஓகே, எப்பயாவது பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. மல்டிபிள் டைம் வந்துச்சுன்னா ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, மல்டிபிள் டைம் வந்தால் மட்டும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மிஷினில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா இதிலே பார்த்துக்கலாம், எரர் கோடு பார்த்துக்கலாம், அதை பார்த்து சரி பண்ணிக்க முடியும். வாரண்டின்னு பார்த்தா வந்து 4 வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட் வாரண்டி வந்துடும். உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஸ்பேர் சப்போர்ட் வந்துடும். ஓகே,